23 ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13-19 முடிய. இயேசு மலை மீது ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியோர் போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கெசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலெமியு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, ஆண்டவர் இயேசுடைய திரு இரக்கத்தினுடைய நாளான வெள்ளிக்கிழமை என்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் சூழ்ந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவை புனித எமரென்சியானுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் 2 நாட்களுக்கு முன்பாக நாம் கொண்டாடிய புனித ஆக்னிஸ் அம்மானுக்கு உறவினராக கருதப்படுகிறார். ஆக்னிஸ் அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது எமரென்சியா இன்னும் திருமுழுக்கு பெறாத கேட்டைக்குமாக மறைக்கல்வி மாணவியாக இருந்திருக்கிறார். இவர் ஒரு மறைசாட்சி மரணத்தை அடைந்திருக்கிறார். ஆக்னிஸ் அம்மாள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சில நாட்களுக்கு பிறகு அவரது கல்லறைக்கு சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது புறவினத்தார்கள் அவரை துன்புறுத்திய பொழுது தைரியமாக தன்னுடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை இறக்கியிட்டு அதனால் கற்களால் எறியப்பட்டு அவர் மாய்கிறார். தண்ணீரில் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக விசுவாசத்திற்காக உயிரை நிறுத்த ஒரு பெருமையையும் இந்த புனிதர் பெற்றிருக்கிறார். இவர் வயிற்று வலி மற்றும் குடல் சம்பந்தமான நோய்களால் அவதிப்படுவருடைய பாதுகாவலராக கருதப்படுகிறார். இன்றைய நாளில் வயிற்று வலியும் குடல் சம்பந்தமாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்போம். பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தமக்கு உரியவர்களான 12 திருத்துதர்களை அவர் ஏற்படுத்துகிறார். தம்முடன் உடனிருக்கவும் நற்செய்தியை போதிக்கவும் அவர்களை பெயர் சொல்லி அழைப்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். அவரோடு இருப்பதற்காக தேர்ந்து கொண்ட பொழுது அவர்களுக்கு 2 பணிகளை அவர் அளிக்கிறார். முதன்மையான பணி அவர்கள் தம்மோடு இருப்பது என்பது அவருடைய ஒவ்வொரு இறை வார்த்தைகளையும் புரிந்து கொள்கின்ற நபராக அதில் இருக்கின்ற சந்தேகங்கள் விளக்கங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து 2வது பணியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியில் அவர்கள் இருக்க வேண்டும். நாம் பெரும்பாலும் இயேசுவுக்காக என்ன செய்ய மீது ஆர்வம் காட்டுகிறோம், ஆனால் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதையும் அவர் விரும்புகிறார். அதையும் தாண்டி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய நேரத்தை நாம் செலவிடுகின்ற பொழுது அவரிடத்தில் நாம் தங்கி அவருடைய இறை போதனையை பெற்றிருக்கின்ற பொழுது நாம் அதை மற்றவர்களுக்கு அளிப்பதற்காக இந்த உலகிற்கு நற்செய்தி தருகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவரோடு இணைந்திருந்து அவருடைய அன்பை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பணிகளில் அவர் தேர்ந்து கொண்ட நபர்களை பார்க்கின்ற பொழுது தகுதியற்றவர்களை அவர் தகுதியாக்கின்ற அழைப்பை நாம் பார்க்கின்றோம். அவர் தேர்ந்து கொண்ட பட்டியலை உற்று நோக்கினால் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது. தேர்ந்தெடுத்தவர்கள் பெரிய அறிஞர்களோ செல்வந்தர்களோ அல்ல. முன்கோபிகளான யாக்கோபு, யோவான், தன்னை மறுதலிக்கப் போகின்ற பேதுரு, துரோகம் செய்ய போகிற யூதாஸ்காரியோத்து, மக்களால் வெறுக்கப்பட்ட வரி வசூலிப்பவர் மத்தேயு. இயேசு தகுதியானவர்களை அழைப்பதில்லை, மாறாக அவர் அழைத்தவர்களை தகுதியாக்குகிறார். நம்முடைய பலவீனங்கள், தோல்விகள் மற்றும் பாவங்களை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை. நாம் எப்படி இருக்கிறோமோ
அப்படியே இயேசு அழைக்கிறார். நம்மை உருமாற்றி தம்முடைய பணிக்காக அவர் நம்மை வலிமையுள்ளவராக மாற்றுகிறார். அதுதான் தகுதியற்றவர்களை தகுதியாக்குகின்ற ஒரு அழைப்பு. இதன் மூலமாக இயேசு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் பேய்களை ஓட்டும் அதிகாரம் அளிக்கிறார். இதில் நம்மை சுற்றியுள்ள பல பேய்கள், தீய சக்திகள் உள்ளன. விரக்தி, தனிமை, வெறுப்பு மற்றும் அடிமைத்தனங்கள். ஆனால் நாம் இயேசுடைய சீடராக இருக்கின்ற பொழுது இந்த தீமைகளை அன்பினாலும் ஜெபத்தினாலும் விரட்டும் அதிகாரத்தை நமக்கு இறைவன் அளிக்கின்ற. நம்முடைய பணி வெறும் பேச்சு அல்ல, அது மற்றவர்களின் வாழ்வை குணப்படுத்துகின்ற செயலாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் குணப்படுத்த வேணும், மற்றவருடைய வாழ்க்கையும் நாம் குணப்படுத்த வேணும். அன்பார்ந்தவர்களே, இயேசு இன்று நம்மை அதே மறையில் மேல் இருந்து பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பெரிய சாதனைகள் அல்ல, மாறாக நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவரோடு இருப்பதற்கான நேரத்தை நான் ஒதுக்குகிறேனா? என்னுடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் அவர் நம்மை அழைக்கிறார், அதை நாம் நம்புகிறேனா? இயேசுவுக்கு, அவருடைய அழைப்பிற்கு இன்றும் இதோ நான் என்று பதில் கூறி நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு பயணிக்க வேண்டும். அதன் பின்பு அவருடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும். அவருடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், இறை மக்களோடு இணைந்திருக்க வேண்டும். ஒருவர் மற்றவர்களுக்கு அன்பு செய்வதன் வழியாக, ஆண்டவரை அறிமுகப்படுத்துவதன் வழியாக இறையாட்சி என்று கட்டி எழுப்புவோம். ஆமென். மன்றாடுவோமாக. மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தினுடைய அரசரை உடைய திருவிழத்திற்கு எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். உடைய திரு இதயம் அன்பின் ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து வரும் அருணங்களை கழுவி தூய்மையாக்கியால் நாங்கள் உம்மை முழு மனதில் அன்பு செய்யவும் உமது கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களுடைய இல்லங்களில் அமைதி நிலவ செய்தலும், துன்பப்படும் வேலையை எங்களுக்கு தஞ்சமாக அமையட்டும். எங்களை ஆசீர்வதியும் உடைய அன்பின் நிழலில் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தருளும். இன்று வெள்ளிக்கிழமை காலை பொழுதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நற்செய்தியின் வழியாக நீர் மலையின் மேல் ஏறி உமக்கு உகந்தவர்களை பெயர் சொல்லி அழைத்ததை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நாங்களும் தகுதியற்றவர்களாக இருந்தும் எங்கள் பெயர் சொல்லி அழைத்து உமது சீடர்களாக வாழ தேர்த்து கொண்ட உமது மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர், இன்றைய நாளில் சிறப்பாக நினைவு கூறுகின்ற எமர்ஜென்சியாவினுடைய விசுவாசத்தை எங்களுக்கு அளித்தருளும். திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பே உமக்காக உயிர் தியாகம் செய்த அந்த இளம் புனிதரின் துணிவு எங்களுக்கு வேண்டும். உலகத்தின் கேலங்களுக்கும் துன்பங்களுக்கும் அஞ்சாமல் உமது உண்மையான உறக்க சொல்லும் மனத்திறனை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரை, இன்று நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும், ஓயாத ஓட்டத்திலும் உமது பிரசன்னத்தை புணர செய்தருளும். உம்மோடு இருப்பதற்காக நீர் எங்களை அழைத்தீர் என்பதை உணர்ந்து என் நேரமும் உம்மை தேடுகின்ற இதயத்தை தாரும். புனித எமர்ஜென்சியுடைய பரிந்துரையின்றி உடல் அழிவுற்று இருப்போ, குறிப்பாக வயிற்று வலி மற்றும் தீராத நோய்கள் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை உமது தொடுதலால் குணமடை செய்தலும். அந்த வயிற்று பிரச்சனைகள் அனைத்தும் இன்று சரி செய்யுமாறு உமது தெய்வீக வல்லமையினால் எங்களுடைய ஒவ்வொருடைய வயிற்றை நிரப்பி அந்த நோயிலிருந்து எங்களை குணமடைய செய்தலும். நாம் மேற்கொள்கின்ற பயணங்கள், பணிகள், உமது பாதுகாப்பு எங்களோடு இருப்பதாக. எங்கள் குடும்பம் இருக்கின்ற கவலைகள், குழப்பங்கள் என்னும் பலவிதமான பேய்களை அகற்றி உமது சமாதானத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். ஆண்டவரை, உண்மையை நம்பி துவங்கி இருக்கின்றத நாளை உமது பாதுகாப்பு நிலையில் நாங்கள் வைத்து கொண்டாடிட, உமது மகிழ்ச்சியை பெற்றிட, செய்கின்ற செயலில் வெற்றியை பெற்றிட, உள்ளத்தில் அமைதியை பெற்றிட எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்தள்ளும். உடைய திருதயத்தினுடைய தெய்வீக பிரசனத்தை இன்று நாங்கள் உணர்ந்து இந்த நாளை புனிதப்படுத்தியறல எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.